வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்புல இருக்கிற வரலாற்று பாடமான இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆனிச்சு, பிரிட்டிஷ் டைம்ல எப்படி டெவலப் ஆனிச்சா இல்லையா, இதை தான் பற்றி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல இருக்க வரலாற்று பாடங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நீங்க படிக்கும்போது பயன்படுத்திக்கலாம். வாங்க பார்ப்போம். இந்தியாவில் பாரம்பரிய கைவினை தொழில்கள் என்னெல்லாம் இருந்துச்சு, இந்தியாவோட தொழிலகங்கள் ஏன் வீழ்ச்சி பெற ஆரம்பிச்சிச்சு, ஏன் பிரிட்டிஷில் அதாவது பிரிட்டனில் எப்படி தொழிலக வளர்ச்சி இருந்தது, ஏன் இந்தியாவில் கம்மியானுச்சு, நவீன தொழிலகங்கள் அதாவது நவீன தொழிலகங்களோட தொடக்கத்தை பற்றியும் 5 ஆண்டு திட்டங்கள் எப்படி தோன்றுனுச்சு அதை பற்றியும் இந்திய தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்தது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். நமக்கு இந்த தொழிலகங்கள் இந்தியாவில் எப்படி தொழிலகம் இருந்ததுங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். எட்வர்ட் பைன்ஸ் என்பவர் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அதன் உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்று குறிப்பிடுகிறார் எட்வர்ட் பைன்ஸ். இது மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரு புகழ்பெற்ற செழித்தோங்கிய ஒரு நாடாக இருந்திருக்கு. எதுல அப்படின்னா இந்த பருத்தி உற்பத்தியில மட்டும் இல்ல, பல தொழில்கள்ல இந்தியா நல்லாவே டெவலப் ஆகி இருந்திருக்கும். அதை பறைசாற்றும் விதமாக தான் எட்வர்ட் பைன்ஸ் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. ரெண்டாவதா, முகலாய பேரரசர் ஷாஜஹான் காலத்துல இந்தியாவுக்கு வந்தவர் தான் பெர்னியர். பெர்னியர் என்ன சொல்றாரு, இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதை அவரோட குறிப்புகள்ல சொல்லியிருக்காரு. யாருன்னா பெர்னியர். மூன்றாவதா, பிரெஞ்சு நாட்டு பயணி தவர்னியர் இந்தியாவில் உள்ள மயிலாசனம், பட்டு, தங்கத்திலான தரை விரிப்புகள், சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகள் இருந்ததை குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் எப்படி இந்தியாவில் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறப்பித்து கூறும் விதமாக இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட பாரம்பரிய கைவினை பொருட்கள். இந்தியாவில் கைவினை பொருட்கள்ங்கிறது இந்திய மக்கள் செய்யக்கூடிய, அதாவது இந்திய மக்கள் ரொம்பவே புகழ்பெற்ற செயல்பாடுகளே செய்யக்கூடிய நிறைய தொழில்நுட்பங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வியப்புக்குரியதாக இருந்திருக்கு. இயந்திர மையமாக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு வருவதற்கு முன்னாடி கிராமங்கள்ல விவசாயத்திற்கு அடுத்த நிலையில கைவினை தொழில் பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கு. இயந்திரமயமாக்கப்பட்டதுங்கிறது இப்போ மிஷினரி வச்சுதானே இப்போ எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்ட் டைம் பார்த்தோம்னா மிஷினரி. ஸோ இந்த மிஷினரி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு தொழிலாக இருந்திருக்கு. என்ன தொழிலா? இந்த கைவினை தொழில். முதல்ல விவசாயமும், ரெண்டாவதா இந்த கைவினை தொழில்களும் இருந்திருக்கு. நெசவு, மரவேலை, தந்த வேலை, மதிப்புமிக்க கற்களை வெட்டுதல், தோல், வாசனை மரங்களில் வேலைப்பாடுகள் செய்தல், உலோக வேலை மற்றும் நகைகள் செய்தல் போன்ற பாரம்பரிய தொழில்கள்லாம் இந்தியாவில் செழித்தோங்கி இருந்திருக்கு. கிராமப்புற கைவினர்களான பானை தயாரிப்பாளர், நெசவாளர், உலோக வேலை செய்கிறவங்க, வீட்டு பயன்பாட்டிற்கான பொருள்களை வேலை செய்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கைவினை தொழில்கள் என்னென்ன இருந்திருக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் அதை பார்க்கலாம். பருத்தி துணிகள், மஸ்லின் துணிகள், கம்பளி, பட்டு, உலோக பொருட்கள் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுள்ளது. எங்கன்னா இந்தியாவில். பருத்தி பட்டாடைகள் தரத்திற்கு இந்தியா ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸாக இருந்திருக்கு. நெசவாளர்கள், தையல்காரர்கள், சாய தொழிலாளர்கள், பல அறிவார்ந்த படைப்புகளில் குறிப்புகள் காணப்படுகிறது. அதே மாதிரி உலோக தொழிலையும் உலோக தொழிற்சாலைகளையும் இந்தியா ரொம்ப பிரபலமானதாக இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா வெண்கலத்துக்கான ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியானா சௌராஷ்டிராவும், தகர தொழிற்சாலைக்கு வங்காளமும், மஸ்லின் ஆடைக்கு டாக்காவும் புகழ்பெற்று இருக்கு. இந்த இந்தியாவில் இருக்க இந்த நகரங்கள்லாம் இந்த உலோக தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றதா இருந்திருக்கு. நமக்கு இங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்காவின் மஸ்லின் ஆடைகள். கிமு 2000 ஆண்டுக்கு பழமையான எகிப்து கல்லறைகள்ல மம்மிகள் இந்தியாவில் பயன்படுத்திய இந்த மஸ்லின் ஆடைகளை கொண்டு சுற்றப்பட்டிருக்கு என்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லியா மஸ்லின் துணியை பயன்படுத்தியிருக்காங்க. இதோட சிறப்புத்தன்மை என்னன்னா, ஒரு தீப்பெட்டிக்குள்ள இதை மடக்கி வச்சிடலாமா. எவ்வளோ மீட்டரா? 50 மீட்டரா. ஸோ அந்த அளவுக்கு நுட்பமான தொழில்முறைகள் இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்பட்டுள்ளது. இந்திய தொழிலகங்களின் வீழ்ச்சி. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்சியாளர்களோட ஆதரவின்மையை சொல்லலாம். ஏன்னா
முகலாயர்களுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண அரசர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கைவினை பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டொனேஷன் கொடுக்கறது, அதே மாதிரி வேலைக்கு கொடுக்கறது. அதாவது இந்த ஒரு கைவினை பொருட்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு டீம் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே இருப்பாங்க, அதுக்கு ஒரு டீமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ பிரிட்டிஷ் வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கண்ட்ரி பிரிட்டனை பாதுகாக்கிறது, பிரிட்டனை வந்து டெவலப் பண்ணுறதுல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற கைவினை பொருட்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவில் இந்த தொழிலகங்கிறது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கும். இந்தியாவில் பிரிட்டிஷ் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இந்தியாவில் சுயசார்புடன் இருந்த பொருளாதாரம் காலனியத்துவ பொருளாதாரமாக மாறுது. காலனியத்துவங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகி அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து காலனியத்துவம். அந்த வகையில் தான் இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காலனித்துவம் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷாரோட இந்திய நிலப்பகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கொண்டதுனால பூர்வீக ஆட்சியாளர்கள், உயர்குடியினர், நிலக்கிழார்கள் அவங்களோட அதிகாரத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்தவங்க தான் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க கைவினை தொழிலுக்கோ இல்லை தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கோ. இதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற கைவினை தொழில் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கோம். இதில் முக்கியமாக ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த கைவினைஞர்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வேலை இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா சம்பளம் இல்லாட்டி என்ன ஆகும்னா திரும்பவும் அவங்க ஏழ்மை நிலைக்கு போவாங்க. இந்த மாதிரி கைவினை தொழில்கள் அழியப்பட்டிருக்கும். பல தலைமுறைகளாக அந்த கைவினை தொழில்ங்கிறது தாத்தாட்டேருந்து அப்பாட்டேருந்து பிள்ளைன்னு ஒரு பரம்பரையாக வந்திருக்கும். இது என்ன ஆகும் அப்படியே ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகிரும் பிரிட்டிஷ் பீரியடில். அப்போ அந்த வளர்ச்சிங்கிறது அந்த டெக்னிக் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிருக்குமானா ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கும். ஸோ இந்த தொழிலுங்கிறது நீடித்து இருக்க இல்லை. தகுதிக்கேற்ற வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. விவசாயத்தில் வணிக பயிர்களுக்கு மாறி இருப்பாங்க. அதாவது உணவு பயிர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்டிங்கில் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கமர்ஷியலைசஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இண்டிகோவை வந்து கல்டிவேட் பண்ணுறது, இல்லை சணலை கல்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி சிஸ்டமுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஃபுட் கிராப்ஸ் நெல் கோதுமையோட விளைச்சல் கம்மியாகும். விளைச்சல் கம்மியாகிறப்ப எல்லாரும் பஞ்சம் ஏற்படும், அதாவது எல்லாருக்கும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விவசாயமும் வந்து டிக்ளைன் ஆகிருக்கும். இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் செல்வாக்கு பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் உள்நாட்டு கைத்தொழில்ங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. உற்பத்தியாளர் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளராக மாறுதல். இந்திய கைவினை பொருட்கள் காலனியத்துவ ஆட்சியின் கீழ் சரிவை வந்து சந்திக்கிறாங்க. ஏன் சரிவுனா பொருட்கள் வந்து விற்பனை ஆகாது. ஏன்னா பிரிட்டிஷ் குட்ஸ் தான் வந்து என்ன ஆகும்னா அதிகமாக செல் ஆகும். அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி இதற்கு முக்கிய காரணம். ஏன் இயந்திரத்தை சொல்கிறாங்கன்னா பிரிட்டனில் இயந்திரம் எல்லாமே மிஷினரி ப்ரொடியூஸ் பண்ணும். பீப்புள் வந்து சும்மா பட்டன் அமுக்கிற வேலை மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் கொண்டு வரப்ப நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ கைவினைகள் ஒரு மனுஷன் கையில் பண்ணால் ஒரு 10 பொருள் பண்ணனா ஒரு மிஷின் எவ்வளோ பண்ணும், 100 1000 பண்ணிடும் கொஞ்சம் நேரத்தில். அப்போ இந்த நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டன் குட் ரேட்டும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நிறையாவும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவாங்க, கைவினை கலைஞர்கள் அவங்களோட வேலை இல்லாமல் அவங்களோட பொருள் வந்து விற்காமல் என்ன ஆகும்னா வீழ்ச்சியை சந்திப்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியானது இந்தியாவை தங்கள் தொழில்களுக்கான மூலப்பொருட்களின் உற்பத்தியாளராகவும் தங்கள் தயாரித்து முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாகவும் பார்ப்பாங்க. அதாவது இந்தியாங்கிறது பிரிட்டிஷ்க்கு ஒரு மூலப்பொருளை கொடுக்குற ஒரு பிளேஸ், அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி பண்ண ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் இங்கேருந்து தான் எல்லாமே பிரிட்டனுக்கு போகும். பிரிட்டனில் தான் அதை மிஷினரி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அதை குறைஞ்ச வரியை விதித்து இந்தியாவில் கொண்டாந்து நிறைய வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ செல் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்தியாங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்து பிரிட்டனுக்கு வந்து இருந்திருக்கும். பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே சாலைகள் முடிவற்ற பொருட்களை
இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டுள்ளது. மூலப்பொருட்களை கொள்முதல் செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்திருக்கு. அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல தான் இந்த ரயில்வே சிஸ்டம், அதாவது 1853 மும்பை டு தானேவை ரயில்வே ட்ராக்கை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. லேட்டரா இது இந்தியா ஃபுல்லா போர்ட், அதாவது துறைமுகத்திலேருந்து இந்தியாவுக்குள்ள இருக்க இன்டீரியர் பார்த்துக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரயில்வே ட்ராக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது யாருக்கு பெனிஃபிட்டா இருந்திருக்குன்னா ஆங்கிலேயர்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து விவசாயம் வந்து பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த பொருளை வேகமா எடுத்துட்டு போய் போர்ட் துறைமுகத்துக்கு கொண்டு போக முடியும். இப்போ துறைமுகத்திலேருந்து பிரிட்டிஷ்க்கு ஏற்றுமதி பண்ண முடியும். அதே மாதிரி பிரிட்டிஷ்குள்ள இருக்க போர்ட்டுக்குள்ள கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு ஃபேவரபிள் திங்கா இருந்திருக்கும். இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி. இந்தியாவில் பழமையான தொழில் பார்த்தோம்னா ஒரு நெசவு தொழில் இல்லை, முக்கியமான தொழில் நெசவு தொழில். இந்தியா நெசவாளர்கள் ரொம்ப டேலண்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கைத்தறி வேலை பண்ணுறது, துணிகளை நெய்கிறத நல்லா பண்ணியிருப்பாங்கிறத பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டாங்க ஆங்கிலேயர்கள், வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் மிஷினரி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக ஆங்கிலேயர்களுக்கு ஃபேவரபிளாக வந்துடும். இப்போ கொண்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நெசவு தொழில்ங்கிறது டிக்ளைன் ஆன ஆரம்பிச்சிருக்கும். ஆங்கிலேயர்கள் இந்த யூரோப்பிய உற்பத்தியாளர்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக போயிருக்கும். ஏன்னா அவங்க பயன்படுத்துறதெல்லாம் மிஷினரியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி டேக்ஸ் சிஸ்டமும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி கம்மியான டேக்ஸ் அவங்களுக்கும், அதிகமான டேக்ஸ் இந்தியன் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ்க்கு வந்து போட்டிருப்பாங்க. இங்கிலாந்துல காட்டன் ஜின், அதாவது மிஷினரியாக பார்த்தோம் அப்படின்னா காட்டன் ஜின், பறக்கும் எரிநாடா, நூற்கும் ஜென்னி, நீராவி இயந்திரம், ஸ்டீம் இன்ஜின்ஸ், இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வருது. இதெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இங்கிலாந்துல. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுறான்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து நடைமுறைக்கு வருது, செயல்பாட்டுக்கு வருது. வந்ததுக்கப்புறமா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு சேஞ்சஸாக கொண்டு வருது. இந்த சேஞ்சஸ்லாம் இந்தியர்களுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான நிலையை ஏற்படுத்தியிருக்கோம். இதில் நெசவு உற்பத்தியை பெரிய அளவில் உருவாக்குறதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு உதவுது. ஏன்னா சீக்கிரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா துணி நெய்கிற வேலை, அந்த பருத்தி பஞ்சு பிரிக்கிற வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. பிரிட்டனில் உற்பத்தியான பொருட்களோட சந்தையாக இந்தியா வந்து மாறுது. இதனால பகுதி நேர வேலையாக இந்த நூற்பு மற்றும் நெசவு தொழிலை செஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலை இல்லாமல் திரும்ப விவசாயத்துக்கே போகிறாங்க. விவசாயிகள் பயிரிடுவதை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கு. அதனால அவங்க வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க, லைவ்லிஹுட்ங்கிறது இல்லாமல் போகுது. பழமையான தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட இந்திய பொருட்கள் இங்கிலாந்தில் இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருள்களுக்கு போட்டியிட முடியவில்லை. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து கையில் செய்கிறதுக்கும் மிஷின் ஒரு 10 பொருள் 100 பொருள் செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஃபேவரபிளாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்தியர்கள் நல்லா வந்திருப்பாங்க. இது ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே ஃபேவரபிளாக கொண்டு வந்தனால இந்தியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலை இல்லாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்காங்க. பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜியின் செல்வ சுரண்டல் கோட்பாடு. அதாவது தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய நூல் தான் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த புத்தகத்தில் தான் இந்தியா ஏன் ஏழ்மையான நாடாக இருக்குது, ஏன் இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் வந்தது, அதாவது எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த வளங்களை எப்படி சுரண்டாங்க என்ற பற்றிய கோட்பாடெல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு தாதாபாய் நவ்ரோஜி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கோட்பாடு வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறது எல்லாருக்கும் உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதும் இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொண்டவர். எப்படி இந்திய மக்கள் வறுமைக்கு இருந்தாங்க, எப்படி இந்தியா வந்து இந்தியாவோட செல்வத்தை சுரண்டி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, பிரிட்டன் எப்படி இந்தியாவிலேருந்து வளங்களை எடுத்துகிட்டு போனாங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர்களின் வர்த்தக கொள்கை. இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா எல்லா கொள்கைகளும் இந்திய உள்நாட்டு தொழில்களின் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனியால் பின்பற்றப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை. என்ன கொள்கை? தடையில்லா வாணிப கொள்கை. இந்திய வர்த்தகர்கள் அவர்களுடைய பொருள்களை சந்தை விலைக்கு குறைவா விற்கணும் என்ற கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. எதுக்குன்னா இந்த கொள்கைகளை கொண்டு வரது மூலமா பல கைவினைகள் அவங்களோட மூதாதையர்கள்லேருந்து கற்றுக்கொண்ட கைவினை திறமைகளை கைவிட்டுட்டு விவசாயத்துக்கு போவாங்க. அதே மாதிரி மலிவான விலையில் இந்திய தயாரிப்பு பொருட்களை பெரும் அளவிற்கு வாங்கி மற்ற நாடுகளுக்கு அதிகமான விலையில் பெரும் லாபம்
பெற வகையில் வெளிநாடுகளுக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க ஆங்கிலேயர்கள். இதனால இந்திய பாரம்பரிய தொழில்கள் ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இந்தியாவில் வர்த்தக நலனுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டணங்களின் கொள்கையை ஆங்கிலேயர்கள் பின்பற்றியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் டாக்ஸஸை இந்தியன் குட்ஸ்க்கு மேலே அதிகமான டாக்ஸஸை இம்போஸ் பண்ணுறது இந்த பிரிட்டிஷோட வேலையாக இருக்கும். பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்திய பொருள்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிரிட்டன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களுக்கு சும்மா நாங்கள் வரி போடுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரளவில் கொஞ்சமாக வரியை போட்டுக்கிறது. ஆனால் இந்தியன் குட்ஸ்க்கு அதிக அளவில் வரியை போடுறது. தொழில் மயம் அழிதல். தொழில் மையம் அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் எப்படி மிஷினரியெல்லாம் கொண்டு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா சேல் பண்ணி நிறையா ப்ராஃபிட் பார்த்து அந்த கண்ட்ரி டெவலப் ஆகிருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷனால பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. ஜெர்மனி, பிரிட்டன், ஜப்பான்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆன டைமில் அதாவது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ரொம்பவே என்ன ஆயிருப்பாங்கன்னா டெவலப் ஆகிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற தொழிலகங்கிறது ரொம்ப டிக்ளைன் ஆகிருக்கும், கம்மி ஆகிருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களோட ஆட்சி முறை தான். 19ஆம் நூற்றாண்டில் முதல் பாதியில் மேற்கத்திய நாடுகள் தொழில் மயமாக்கலை அனுபவிச்சு வராங்க. அதே டைமில் என்ன ஆகுது, இந்திய தொழில்துறைங்கிறது வீழ்ச்சி காலத்தை சந்திக்குது. பாரம்பரிய இந்திய கைவினை தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகளை ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. இதனால் தேசிய வருமானத்தின் வீழ்ச்சி ஏற்படுது. தொழில் மயம் அழிதல் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக தொழிலே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகலாட்டி எப்படி நாட்டோட வருமானம் எப்படி அதிகமாகும், நாட்டோட உற்பத்தி எப்படி அதிகமாகும், இதெல்லாம் என்ன ஆகும்னா வருமானத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காரணங்களாக இருக்கும். சக்தி வாய்ந்த தொழில்துறை அமைப்பு, மிகப்பெரிய இயந்திரங்கள், பெரிய அளவிலான உற்பத்தி இந்த வெளிநாட்டு தொழிலகங்களுக்கு இந்திய உள்நாட்டு தொழிலகங்களோட போட்டியிட முடியாததுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா இந்தியாவில் இந்த ஒரு டெக்னிக்கலான இந்த ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது அறிவியல் வளர்ச்சிங்கிறது கம்மியாக இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷ் வந்தனால தான். இப்போ அறிவியல் வளர்ச்சிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப வே பெட்டர் தென் இந்தியன்ஸ் அந்த டைமில் இருப்பாங்க. இதனால் போட்டியிட முடியலை. சூயஸ் கால்வாய் கட்டுமானம், எகிப்தில் இருக்க அந்த சூயஸ் கால்வாயை பிரிட்டன், பிரான்ஸ் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டுமானம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சூயஸ் கால்வாய் வந்துருச்சு. இப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும், லேட்டர் எகிப்து கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக குட்ஸ் போகும். பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தாலும் சரி, எகிப்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தாலும் சரி, அந்த குட்ஸுங்கிறத அந்த பொருட்களை சூயஸ் கேனல் மூலமாக போயிட்டு வரனால, அதாவது யூகேலேருந்து இந்தியாவுக்கு ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக வேகமாக அந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம். சூயஸ் கால்வாய் கட்டுமானம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துருச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா இது ஃபேவராக யாருக்கு இருக்குன்னா பிரிட்டிஷ்க்கு இருக்கும். அவங்களோட குட்ஸை சீக்கிரமாக கொண்டு வரலாம், அதே மாதிரி குறைஞ்ச விலையில் செலவு இல்லாமல் கொண்டு வரலாம். இதுக்கான காரணம் என்னென்னா இந்த மேப்பை பாருங்கள். இப்போ இந்தியா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, மும்பை இங்கே இருக்குது சரியா. இப்போ யூகே ஸோ லண்டன் இங்கே இருக்குது. லண்டன்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது ஆஃப்ரிக்கா காண்டினெண்ட்டை தாண்டி கேப் ஆஃப் குட் ஹோப் தாண்டி மும்பைக்கு இப்படி வரணும். இப்போ சூயஸ் கேனல் இந்த பகுதி சூயஸ் கேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணோன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்னா மும்பையிலேருந்து ரெட் சி ரெட் சீலேருந்து மெடிட்டேரியன் சி போயிட்டு என்ன ஆகும் ஈஸியாக லண்டனுக்கு போயிடலாம். இப்போ இந்த ரூட்டுக்கும் டிஸ்டன்ஸும் கம்மி. அப்போ வேகமாக போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு, ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவ், மூணாவதா டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. தூரம் கம்மியாகுது. இது மூணுமே யாருக்கு ஃபேவரபுளாக வருது அப்படின்னா பிரிட்டனுக்கு ஃபேவரபுளாக வருது. இந்த காரணத்தினால பிரிட்டன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இண்டஸ்ட்ரியலைசேஷனில். இந்தியன்ஸ் இதோட பெனிஃபிட்லாம் இந்தியன்ஸ்க்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் இந்தியாவில் இருக்க தொழிலகங்கள் வீழ்ச்சி அடைகிறதுக்கும் பிரிட்டிஷ் வளர்ச்சி அடைகிறதுக்கும் காரணமாக இருக்கும். இப்போ இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். செகண்ட் பார்ட் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இதோட இந்த கிளாஸ் முடியுது. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிக்கலாம்.